இன்றைக்கும் அருமையான தேவ பிள்ளைகளை, நாம் உலகத்தை சார்ந்து இருக்கிறோமா? உலகத்தை வெறுக்கிற பிள்ளைகளா இருக்கிறோமா? சிலுவையை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒருபோதும் கெட்டு போகிறது இல்லைங்க. இந்த சிலுவையில உங்களுக்கான எனக்கான எல்லா ஆசீர்வாதத்தையும் தேவன் சம்பாதித்து வைத்து ஆயிற்று. இந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நிறைவாய் பார்க்கிற போது, பூமியின் தூள்களை நீ எண்ணக்கூடுமானால் எண்ணு, உன்னுடைய சந்ததியை இவ்வளவாய் நான் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி இந்த ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். வானத்தின் நட்சத்திரத்தை நீ எண்ணக்கூடுமானால் எண்ணு, இவ்வளவாய் ஆபிரகாமே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இந்த தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்தாருங்க. இன்றைக்கு அப்படி ஆசீர்வதிக்கிற தேவன் தான் உங்களுக்காக எனக்காக தம்முடைய அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தை விலைக்கிரயமாய், மாமிசத்தை பலமுறை அடிக்கப்பட்டு 5000 முறை அடிக்கப்பட்டு அவர் விலைக்கிரயமாய் கொடுத்திருக்கிறார். சாதாரணமாய் அல்ல, சாதாரணமாய் அல்ல. ஒரு சில அடிகள் நம் சரீரத்தில் பட்டாலே தாங்க முடியாது. ஆனால் உங்களுக்காக எனக்காக 5000 முறை தன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறதற்கு ஒரு தேவன் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே.